என்னோட நியூ ப்ராஜெக்ட் ஒரு இதுக்காக வந்து அதுல பண்ணக்கூட்ட போடுறதுக்கு தார்பாய் தேவைப்பட்டுச்சு. இந்த தார்பாய் எங்க நல்லா கிடைக்கும் அப்படின்னு வந்து சோர்ஸ் நான் சர்ச் பண்ணும்போது தான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ரவி தார்பாலின்ஸ் அவங்கள வந்து நான் வந்து அவங்களோட பேஜை விசிட் பண்ணி பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்களும் ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வாங்கி இந்த மாதிரி வந்து என்னோட ஃபார்முக்கு பண்ணக்கூட்ட போடுறதுக்கு தார்பாலின் வேணும், நீங்க வந்து என்ன மாதிரிலாம் இது கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். முதல் விஷயம் வாரண்டி எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, பிரதர் நான் அந்த மாதிரி 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன், கம்பல்சரி ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனோட ஃப்ரீ டெலிவரியோட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு டேமேஜ்னால அந்த தார்பாலின் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப நீங்க எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து அந்த நாய் உள்ள விழுந்து டேமேஜ் பண்ணியிருந்தா கூட நானே நேர்ல வந்து அதை வந்து சரி பண்ணி தரேன், அதுக்கு வர்றதுக்கான அந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் அவங்க கொடுத்தா போதும், வேற எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீங்க வந்து பெரிய பெரிய அளவுல பண்ணக்குட்டைகளுக்கு மட்டும் தான் இது கொடுப்பீங்களா, இல்லைன்னா வந்து ஒரு கோழி ஷெட் மூடுறதுக்கோ இல்லைன்னா வந்து ஒரு வைக்கப்போர் மூடுறதுக்கோ வந்து தார்பாலின் தேவைப்பட்டு அதையுமே கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுக்கலாம், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஃப்ரீ டெலிவரியோட வந்து பண்ணி கொடுத்துடலாம் பிரதர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எப்பவுமே எனக்கு வாங்குற பொருள்ல தான் உங்களுக்குமே நான் வாங்கி கொடுப்பேன். ஸோ இவங்க டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபார்முக்கு வந்து இந்த மாதிரி இது தார்பாலின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்ல பிரதர் நீங்களே வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் வாங்கி கொடுங்க, கொஞ்சம் பேசி வாங்கி கொடுங்க அப்படின்னாலும் அதையுமே நான் வந்து பண்றேன். கண்டிப்பா யாருக்கு தேவை இருக்கோ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க.